ஆன்டி ட்ரக்ஸ் டாஸ்க் போர்ஸுக்காக ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த போர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதுக்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. போதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 264 கோடிக்கு பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஏன்னா இதை வந்து திமுக அரசு கிட்ட போய் கேட்கும்போது, திமுக அரசு நீங்க இது வரைக்கும் ஏதாவது போதையை ஒழிக்கணும் இல்லைன்னா போதைக்கு எதிராக வந்து ஃபண்ட் ஒதுக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க கிட்ட எந்த பதிலுமே இல்லை. இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். தொடர்ந்து வெற்றி நட போடுறதுனால தான் அந்த எல்லா திட்டத்துக்கு வெற்றின்ற பேர் வைக்கிறாங்களோ இல்ல. அதாவது திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, எங்க பேரை மாத்திட்டாங்க எங்க பேரை மாத்திட்டாங்க எங்க பேரை மாத்திட்டாங்கன்னு கூவிட்டு இருக்காங்க. இந்த போதைப் பொருள் மரணங்கள் அப்படின்றது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒருத்தன் கிட்டத்தட்ட வந்து எப்படி கிலோ கணக்குல எல்லாம் கிடையாது. தலைவர் வந்து 1000, 2000, 10,000 அந்த மாதிரி தான் வந்து கிலோ கணக்குல தான் கடத்தக்கூடியவர். அவர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினலும் கூட. முன்னாள் முதல்வர் அண்ணன் OPS அவர்கள் சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து சொல்லிக் கொடுத்திருந்தார். எடப்பாடியை வந்து கிளாஸ் எடுத்ததெல்லாம் நல்ல விஷயம். உங்ககிட்ட இருந்து நாங்க உண்மையாவே கத்துக்கிறோம், நிறைய விஷயத்த கத்துக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். ஆனா நீங்க எங்களுக்கு மட்டும் பாடம் எடுக்கக்கூடாது, எதிர்கட்சிகளுக்கும் சேர்த்து பாடம் எடுத்துட்டு போங்க அப்படின்றாரு. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப ஈடுபட்ட 4ஆம் 30க்கு ஆரம்பிச்சவரு 52 நிமிஷம் ஆச்சு. சொல்லியாச்சு. எவ்வளவு இங்க நிறைய பேருக்கு சுகர் இருக்கு, போற அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க. மயக்கம் வரும், பிபி வரும். இப்ப சட்டமன்றத்துல வந்து சுகர் வந்திருக்குது. வெளிநடப்பு, அதாவது உங்களால சமாளிக்க முடியல அப்படின்னா இருக்கிற ஒரே ஆயுதம் எடுடா கையில, எடுத்தான் பாரு ஓட்டம் அப்படின்ற. எடுத்தேன் பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. கருணாநிதி, நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. அவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். வந்துட்டு கலைஞர் அவர்கள் சொல்லும்போது திமுக கலைஞரை போய் வந்து இப்படி பேசுறாங்க, பேரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆமா, கருணாநிதினு சொல்லும்போது விஜய் சார் உள்ள சட்டமன்றத்துக்கு ரெஸ்பெக்டான ஒரு விஷயத்த பண்றாருங்க. ஸோ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை வந்து இந்த மாதிரி பேர் சொன்னதை நான் வந்து ஏத்துக்கல, அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்றாரு. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் EMI ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே EMIல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் EMI. தி எக்ஸ்போஸ் வியூவர்ஸ்க்கு ஹாய், நான் தான் ரவீனா. ஸோ இன்னைக்கு RR விஷன் ஷோவில் என் கூட ராஜேஷ் இருக்காங்க. ஸோ தாவேக அரசுடைய 100வது நாள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். அங்கே பேசலாம். ஹாய் ராஜேஷ், எப்படி இருக்காரு? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. சூப்பர். தாவேக அரசுடைய 100 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்திருக்காங்க. ஏன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும், பலரும் பல விமர்சனங்கள் வச்சாங்க. தாவேக அரசு 2 மாசத்தை தாண்டாது, 3 மாசத்தை தாண்டாதுன்னு. வெற்றிகரமா தாண்டி இன்னைக்கு 100வது நாள்ல இருக்காங்க. எப்படி இருக்கு? உனக்கு என்ன விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு? பல நாள் விமர்சனத்துக்கு மீண்டும் முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை பாத்தீங்களா? இந்த விவசாய கடன் முழுமையா தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்ற போல இவங்க வாக்குறுதி கொடுத்தா போல அது வந்து எதிர்கட்சிகள் பல்வேறு விமர்சனம் பண்ணாங்க. அது 100வது ஆட்சியில திரும்ப அதுக்கான அப்டேட் கொடுத்தாரு. அதை நீங்க பாத்தீங்களா? அது எப்படி இருந்துச்சு? ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு வந்து சட்டமன்றமே என்ன சொல்றது, ஒரு 4 நாள் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த 4 நாளைக்கு முன்னாடி பல விஷயங்கள் நடந்தது, பல விமர்சனங்கள் வச்சாங்க, பல விவாதங்களும் நடந்தது. இன்னைக்கு வந்து தாவேக அரசுடைய முக்கியமான அந்த சிறப்பு அம்சங்கள், அவங்களுடைய சாதனைகள், இதை வந்து நான் கட்டாயமா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா தாவேக அரசு என்ன பண்ணுச்சு? தாவேக அரசு ஒண்ணும் இல்லை. ஏன்னா எடப்பாடி அவர்கள் கூட இன்னைக்கு வந்து வெளியில ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாங்க, தாவேக அரசு எதுவுமே பண்ணல, பூஜ்ஜியம் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றேன், தாவேக அரசை நீங்க வந்து கொள்கை ரீதியா விமர்சனம் வைக்கலாம், ஆனா அவங்க என்ன நல்ல விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றதையும் பாராட்டி ஆகணும்ல. ஸோ அந்த ஒரு இடத்துலையும் எதிர்கட்சியா அவங்க எல்லாரும் செயல்பட்டாகணும்ல. அதை அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாருனாலையுமே வந்து தாவேக அரசு பண்றதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த 100 நாள்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி முதலீடு எடுத்திருக்காங்க. நீ பார்த்தனா ராஜேஷ், கிட்டத்தட்ட திமுக அரசு, அதாவது முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றாங்கல்ல, அந்த 100 நாள்ல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 17,141 கோடி தான் வந்து அவங்க முதலீடு ஈர்த்திருந்தாங்க. 100 நாள்ல 55,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனா தாவேக அரசு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. 1 லட்சம் கோடி முதலீடும் ஈர்த்திருக்காங்க. இதுவே உண்மையாவே தாவேக அரசுடைய 100 நாள் சாதனையில வெற்றி தான், முதல் வெற்றி தான் அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சட்டமன்றத்துல ஃபர்ஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே வரவேற்கக்கூடியது. 8 பட்டியல் அமைச்சர்கள் கொடுத்தது, 4 பெண் அமைச்சர்கள் கொடுத்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 717 டாஸ்மாக் மூணு விவகாரம் இருக்கு இல்லையா, அதுவும் முன்பே வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஸோ போதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 264 கோடிக்கு பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஏன்னா இதை வந்து திமுக அரசு கிட்ட போய் கேட்கும்போது, திமுக அரசு நீங்க இது வரைக்கும் ஏதாவது போதையை ஒழிக்கணும் இல்லைன்னா போதைக்கு எதிராக வந்து நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஃபண்ட் ஒதுக்கிறீங்களா
பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க கிட்ட எந்த பதிலுமே இல்லை. அவங்க மறுபடியும் வச்ச விமர்சனம் என்ன அப்படின்னா, நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுடைய ஆட்சியில என்ன நடந்துச்சு, உங்களோட ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு மட்டும்தான் திரும்ப திரும்ப இன்னைக்கு வந்து திமுக பேசினது. அதையும் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாம இன்னும் பல சிறப்பு திட்டங்களையும் வந்து நிறைவேற்றிருக்காங்க தாவேக அரசு. அதே போல சிங்கப்பெண் அதிரடிப்படையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அண்ணன் சீர்திட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா எஜுகேஷனுக்காக 44,000 ஒதுக்கீடு பண்ணது, அதுலயும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய சைக்கிள், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லேப்டாப், இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இப்படி ஒட்டு மொத்தமா நிறைய விஷயங்களை தாவேக்காவுக்கு வந்து பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ 100 நாள் ஆட்சியில இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது வந்து எனக்கு வந்து மலைப்பா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதி கடன் அப்படின்ற விஷயம் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. தாவேக்காவுக்கு வந்து ஒரு மாதிரி நான் முன்னாடியே சொன்னல முள் சீட்டு தான் அது வந்து இன்னைக்கு தாவேக்கா அரசுக்கு. அவ்வளோ கடன் சுமையில இருக்காங்க. ஸோ இருந்தாலுமே இன்னைக்கு ஒரு ஆட் அண்ட் மைலேஜா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, முன்னாடி 50,000 கடன் தள்ளுபடி சொல்லியிருந்தாங்கல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73,000 வரைக்கும் நான் கடன் தள்ளுபடி பண்றேன், விவசாய கடன் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு ஒரு சூப்பரான அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து விவசாயிகளுக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியான ஒரு செய்தியா தான் இருக்கும். அதாவது முழுமையா ஏன் கடன் தள்ளுபடி பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து எல்லாருமே வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க திமுக அரசு கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியில கொடுக்கவே இல்லை. ஆனா தாவேக்கா அரசு கொடுத்துருக்காங்க. அதுக்கான முதல் படியும் எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா படிப்படியா இது எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். ஏன்னா ஒருத்தவங்க சொல்லிட்டு செய்யலைன்னா நம்ம கண்டிப்பா கேட்கணும். இந்த 100 நாள் எதுவுமே தாவேக்கா அரசு பண்ணலப்பா அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனா இந்த 100 நாள்ல எவ்வளவு விஷயத்த பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்காங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல ஊழல், லஞ்சம் எல்லாம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையாவே அதுவும் நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தானே ராஜேஷ். தொடர்ந்து வெற்றி நட போடுறதுனால தான் அந்த எல்லா திட்டத்துக்கும் வெற்றின்ற பேர் வைக்கிறாங்களோ? இல்ல, அதாவது திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, எங்க பேரை மாத்திட்டாங்க, எங்க பேரை மாத்திட்டாங்க, எங்க பேரை மாத்திட்டாங்கன்னு கூவிட்டு இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை திமுக பேர் மாத்துச்சா மாத்தலையான்னு வந்து கமாண்ட்ல எல்லாரும் சொல்லட்டும். ஏன்னா அதிமுக கொண்டு வந்த அத்தனை திட்டங்களுக்கும் திமுக பேர் மாத்துச்சு. அதாவது முதலமைச்சர் திட்டம், கலைஞரின் திட்டம், இந்த மாதிரி தான் திட்டத்தோடைய பேர் வச்சிருந்தாங்க. இவங்க வச்சிருக்க எந்த திட்டமுமே வந்து விஜய் திட்டம்னு வைக்கல, இல்லைன்னா விஜய் சாருக்கு பிடிச்ச மாதிரி எந்த பேர்லயும் வைக்கல. அவர் வச்சிருக்கிறது ஒரு வெற்றி திட்டம். அதாவது மக்கள் தாவேக்கா அரசுக்கு கொடுத்த வெற்றியை போற்றக்கூடிய விதமா, இல்ல கௌரவிக்கக்கூடிய ஒரு விதமா தான் வந்து எல்லாத்துக்கும் வெற்றி திட்டம்னு வச்சிருக்காரு. இதுல திமுக அரசுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது இன்னும் வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதாவது அவங்க இந்த விஷயத்த பண்ணாம இருந்துட்டு பேசினா கூட நான் அக்ரி பண்ணிப்பேன். ஆனா அந்த விஷயத்தை எல்லாத்தையும் திமுக அரசு பண்ணிட்டு தாவேக்கா அரசு பண்ணும்போது மட்டும் ஏன்ற கேள்வி கேட்கறது தான் காமெடியா இருக்குன்றேன். ரவீனா, அதே போன்ற சட்டமன்றத்தில் நீங்க பாத்தீங்களா, இன்னைக்கு போதைப் பொருள் சம்பந்தமா விவாதம் போச்சு. போகும்போது திமுக ஒன்று பேசினாங்க, அதுக்கு தாவேக்கா பதில் கொடுத்தாங்க. மாறி மாறி விவாதம் போகும்போது ஆதவர்ஜனா ஒரு கரெக்டான டேட்டாஸோட பதிலடி கொடுத்தாரு. கொடுக்கும்போது திமுக இந்த வெளியே எழுந்து போயிட்டாங்க. நோட் பண்ணீங்களா? ஆமா, ஏன்னா திமுக என்ன சொல்லிட்டு வெளில போனாங்க அப்படின்னா, நாங்க கேட்ட கேள்விக்கு அவங்க யாருமே பதில் சொல்லல அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. ஆனா ஆதவர்ஜனா சார் பதில் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு அப்படின்னா, இவங்க வந்து அமுதனுடைய கொலை வழக்கை கொண்டு வந்து போதைப் பொருள் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல சொல்றாங்கய்யா. ஆனா வந்து கோவையில இருந்து அவங்க பேரண்ட்ஸோ இல்லைன்னா அங்க இருந்து வரக்கூடிய தகவலோ என்ன அப்படின்னா, இந்த பசங்க வந்து போதைப் பொருள் வித்ததை வந்து இந்த பையன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும், அதனால அந்த பசங்க வந்து அடிச்சு கொண்டுட்டதாகவும் தான் வந்து கேஸ் ஃபைல் ஆயிருக்குது. நான் என்ன கேட்கிறேன், இதை வந்து சட்டமன்றத்துல தீர்மானமா கொண்டு வரீங்க இல்லையா? கொண்டு வரதுக்கு முன்னாடி திமுக அரசு என்னென்ன விஷயம்லாம் பண்ணுச்சு, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நடவடிக்கை ஆனா எடுத்து? உதயநிதி அவர்கள் குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா, தாவேக்கா அரசுல குறையில போதைப் பொருள் அந்த புழக்கம் வந்து குறையில, இன்னும் அதிகமாயிட்டு தான் போகுது அப்படின்ற போது தான் ஒரு குற்றச்சாட்டு ஓகே, வைக்கிறாரு. எங்க அதிகமானுச்சு, எங்க போக்சோ வழக்கு அதிகமானுச்சு, எங்க போதைப் பொருள் வழக்கு அதிகமானுச்சு அப்படின்றத சிம்பிளா நான் சொல்றேன் கேளு. ஏன்னா ஆதவர்ஜனா சார் வந்து டேட்டாவோட ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க போதைப் பொருள் மரணங்கள் அப்படின்றது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது தாவேக்கா அரசுல மட்டும் நடக்கல. ஏன்னா தாவேக்கா அரசுக்கு முன்னாடியே ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒருத்தன் கிட்டத்தட்ட வந்து எப்படி கிலோ கணக்குல எல்லாம் கிடையாது, தலைவர் வந்து 1000, 2000, 10,000 அந்த மாதிரி தான் வந்து கிலோ கணக்குல தான் கடத்தக்கூடியவர். அவர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினலும் கூட. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் உங்க கட்சியில இருக்காரு. நீங்க கட்சியில இருந்து நீக்கினீங்க, நாங்க வந்து நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி ப்ரூவ் பண்ண யாராவது குற்றவாளிகள் இன்னைக்கு தாவேக்கா அரசுல இருக்காங்களா? ப்ரூவ் பண்ண குற்றவாளிகள் இருக்காங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா தாவேக்கா அரசு நடவடிக்கை அமைச்சர் எடுக்கும். சரத்குமார் சொன்னாரு உதயநிதி. ஆமா, ஆனா அமைச்சர் சரத்குமார் அவர்கள் வந்து அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த விளக்கம் வந்து எப்படி சொல்றது, அந்த விளக்கத்தை வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதை வந்து பாதி பேருக்கு வந்து பார்த்துட்டு அதை அக்செப்ட் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா அது ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயமா அப்படின்றது தான் நிறைய பேருக்கு கேள்வி. இப்போ இல்ல, ஜாஃபர் சாதிக் அது வந்து சம்பந்தமா 1000 ஏன் கிலோ விசாரணை கூட நடத்தலன்னு கேக்குறாரு. அமைச்சர் மேலேயா விசாரணை நடத்தல இல்ல அப்படின்ற ராஜேஷ், மாதிரி இப்போ கேக்குறாரு. அமைச்சரே ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. நான் என்ன சொல்றேன், அங்க வந்து அவர் என்ன யூஸ் பண்ணாருன்னு ஆத்தன்டிகேஷனோட வெளியில வரல. ஆத்தன்டிகேஷனா ஏதாவது வெளியில வந்துச்சா? ஆத்தன்டிகேஷனே இல்லாத ஒரு விஷயத்துல
நான் வந்து உங்க மேல என்ன வேணா குற்றச்சாட்டு சொல்லலாம். நீங்க கையில மாத்திரை வச்சிருக்கீங்க, அதை வாயில எடுத்து போறீங்கன்னா நீங்க போதை மாத்திரை போட்டீங்கன்னு நான் சொல்ல முடியும். ஆனா நீங்க போதை மாத்திரை தான் போட்டீங்களா இல்லையான்றது உங்களுக்கு தான் தெரியும். அதை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. ஸோ அதை வந்து தாவேக அரசு பார்த்துக்கும். ஆனா ஜாஃபர் சாதிக் அப்படி கிடையாது. அவர் யாரு, எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. அதனாலதான் நீங்களே கட்சியில இருந்து தூக்கி இருக்கீங்க. ஆனா தாவேக்கல வந்து அந்த மாதிரி ஒருத்தர் வந்து குற்றவாளியா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா தாவேக அரசு நடவடிக்கை எடுக்கும். ஆனா அமைச்சர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. சொல்லுங்க. அமைச்சர் சரத் வந்து இன்னொரு கேள்வி கேட்டிருவாரு. அப்போ உங்க ஆட்சியில் நீங்க வித்தீங்களா, அந்த போதைப் பொருள்லாம் விற்பனை பண்ணீங்களா? அப்ப நீங்க கரெக்டா சொல்றீங்களே, அப்போ உங்க ஆட்சி தான் நடந்தது. இல்ல திமுக அரசுல வந்து நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து போக்சோ கேசஸ் மட்டும் வந்து எவ்வளவு ஃபைல் ஆயிருக்குன்றத அவர் எவிடன்ஸோட சொல்லும்போது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. 2020 பாத்தீங்கன்னா 4338 போக்சோ கேஸ் வழக்காயிருக்கு ராஜேஷ். அதுக்கப்புறம் 2021 பாத்தீங்கன்னா 6664 ஆயிருக்கு. 2022 6580 ஆயிருக்கு. 2023 பாத்தீங்கன்னா 6968 மாதிரி இருக்கு. 23 இருந்து 24 மட்டும் கிட்டத்தட்ட 10,046. அதாவது வந்து 23 கம்பேர் பண்ணும்போது 24 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 போக்சோ கேசஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபைல் ஆயிருக்கு. அப்ப வந்து திமுக அரசு வந்து தூய ஆட்சி தந்துச்சு அப்படின்றத மக்கள் நம்பணுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அப்ப தாவேக அரசுல வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா இந்த 100 நாள்ல வந்துட்டு அப்ப என்ன பண்ணணும்னா தாவேக அரசு என்னுடைய பார்வைக்கு இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா காவல் அதிகாரிகள், அந்த திமுக அரசுல செயல்பட்ட எல்லாரும், அவங்க எல்லாத்தையும் மொத்தமா மாத்திட்டு இப்ப தாவேக அரசு புதுசா கொண்டு வந்து எல்லா காவலர்களையும் பணியமர்த்தணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்க கேள்விப்படுறீங்களா, நீங்க வந்து பேஸ்மெண்ட்டே இங்க தப்பா இருக்குது. அப்படி இருக்கப்போ நிறைய இடங்கள்ல வந்து அந்த பேஸ்மெண்ட்டை சரி பண்ணணும். பேஸ்மெண்ட் சரி பண்ணா மட்டும்தான் இங்க உண்மையாவே வந்து தாவேக அரசு அது என்ன நல்ல விஷயங்கள் செய்தோ அது வந்து மக்களை போய் முழுமையா ரீச் ஆகும். அதை விட்டு நமக்கு இன்னும் பேஸே வந்து பிரச்சனையோட தான் இருக்குன்றப்போ எல்லா விஷயத்திலையும் முழுமையா மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறதும் இந்த 100 நாள்ல முடியாத ஒரு விஷயத்தான். ஏன்னா அது முடியாத விஷயத்தையும் சாத்தியமான விஷயங்களையும் தாவேக அரசு இன்னைக்கு சாத்தியப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான் உண்மையாவே நிதர்சனமான உண்மை அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. ரவீனா, பொதுவாக சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சீனியர் தலைவர் தான் ஜூனியருக்கு வந்து பாடம் எடுப்பாங்க கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு ஜூனியர் ஒருத்தர் சீனியருக்கு எல்லாருமே பாடம் எடுத்திருக்காரு. அது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக அதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பார்த்தீங்களா? பார்த்தேன். நீங்க யார சொல்றீங்க அப்படின்னு. ஏன்னா தாவேக்கல இருக்கக்கூடிய முக்கியமான சில அமைச்சர்கள், ராஜ்மோகன் சாரா இருக்கட்டும், இல்லைன்னா ஆனந்த் சாரா இருக்கட்டும், மாதவ் சாரா இருக்கட்டும், நீங்க சொல்ற அந்த யங் மினிஸ்டர் ரமேஷ் சாரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து தரமா பதிலடி கொடுக்கறதுக்கும் டான்டான அடுத்த விஷயங்கள் நாங்க வந்து எப்படி சொல்றது, எல்லாரும் வந்து எவிடன்ஸ் இல்லாம குத்து மதிப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எவிடன்ஸே இல்லாம பேசிட்டு போனப்ப கீர்த்தனா மேம் எவிடன்ஸோட எடுத்து பேசுங்க, பத்திரிகை பார்த்தெல்லாம் பேசக்கூடாது, ஏடா சட்டமன்றம் கிடையாதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எவிடன்ஸோட ஆத்தன்டிகேஷனோட இன்னைக்கு தாவேக அமைச்சர்கள் பேசிட்டு இருக்காங்க. சார் ரமேஷ் சார், ஏன்னா இதுக்கு முன்னாடி எடப்பாடி சார் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. அமைச்சர் ரமேஷ் சார் எந்திரிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் எடப்பாடியை வந்து கிளாஸ் எடுத்ததெல்லாம் நல்ல விஷயம், உங்ககிட்ட இருந்து நாங்க உண்மையாவே கத்துக்கிறோம், நிறைய விஷயத்த கத்துக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். ஆனா நீங்க எங்களுக்கு மட்டும் பாடம் எடுக்கக்கூடாது, எதிர்கட்சிகளுக்கும் சேர்த்து பாடம் எடுத்துட்டு போங்க அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க வந்து மாண்பு இதெல்லாம் தாண்டி மரியாதை, நம்ம இருக்கக்கூடிய அந்த பொசிஷனுக்கான மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஸோ முதல்வர் சீட்டுக்கான மரியாதைன்னு ஒண்ணு இருக்குதுல்ல. இப்போ இதே இடத்துல வந்து எதிர்கட்சி தலைவரா விஜய் சார் இருந்து ஒருவேளை உதயநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் உள்ள வரும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு தான் வருவாரு, எந்திரிச்சு அதுக்கான ரெஸ்பெக்டை கண்டிப்பா கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வனத்துறை அமைச்சர் வந்துட்டு கலைஞர் அவர்கள் சொல்லும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, திமுக கலைஞரை போய் வந்து இப்படி பேசுறாங்க, பேரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆமா, கருணாநிதினு சொல்லும் போது விஜய் சார் உள்ள சட்டமன்றத்துக்கு என்ட்ரி ஆனோன்னா அவர் வந்து ஒரு ரெஸ்பெக்டான ஒரு விஷயத்த பண்றாருங்க. ஸோ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை வந்து இந்த மாதிரி பேர் சொன்னதை நான் வந்து ஏத்துக்கல, அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்றாரு. உண்மையாவே இதுதாங்க மாண்பு, இதுதாங்க மரியாதை, நீங்க இங்க இருந்து தாங்க கத்துக்கணும். ரமேஷ் சார் சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள்ல எல்லாருமே இந்த மரியாதை என்ன அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச சிஎம் சார் இருந்து கத்துக்கோங்க, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க இந்த மாதிரி இறங்கி போய் மன்னிப்பு கேட்கிறதோ, ஏன்னா கர்நாடகா போறேன்னு சொன்னப்போ அவ்வளவு விமர்சனங்கள், கர்நாடகா போகணும்னு அவர் டிசிஷன் எடுத்ததுக்கு பின்னாடியும் தமிழக மக்களுடைய நலன் மட்டும்தான் இருக்குது, அதுக்காக தான் அவர் கர்நாடகா போறேன்னு சொன்னது. ஆனா அதையுமே இவங்க என்ன பண்ணாங்கன்னா தப்பா தான் போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் அது வந்து மொத்தமா டெமாலிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம வந்து கண்டென்ட்டுக்கு வருவோம். ஸோ அப்போ இதுக்கு வந்து ஓபிஎஸ் சார் வந்து எந்திரிச்சு ஒரு பதில் சொல்றாரு ராஜேஷ். இங்க வந்து எந்திரிச்சு முதலமைச்சர் உள்ள வரும்போது எந்திரிச்சு நிக்கணுன்றதெல்லாம் அவையோட மரபு கிடையாது. ஏன்னா உள்ள வரும்போது பேரவை தலைவருக்கு நாங்க எல்லாரும் நின்று மரியாதை செலுத்துறதுன்றது, வணக்கம் சொல்றது வந்து சட்டத்தோட அவையோட மாண்பு அப்படின்றாரு.
ஸோ இதுக்கு வந்து அவைத்தலைவரும் என்ன சொல்லிட்டாருன்னா, மாண்பெல்லாம் கிடையாதுங்க, எந்திரிச்சு நிக்கணும்னு மாண்பு இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி பிரபாகரன் சார் வந்து போத் ஆஃப் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி டீசெண்டாக தான் ரன் பண்றாரு சட்டசபையை. அப்படின்றப்போ இந்த எந்திரிச்சு நிக்கணும்னு மரபெல்லாம் எதுவும் கிடையாது, ஆனா ஒரு மரியாதை அப்படின்றத டீசெண்டா சொல்லி முடிச்சிடாரு. அதை வந்து எதிர்கட்சிகள் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்றாரு. இதுக்கு வந்து நம்மளுடைய, நான் சொன்னேன் இல்லையா, அப்பப்ப டான்னு கவுண்டர் கொடுக்கறதுல நம்மளுடைய ஆனந்த் சார் எந்திரிச்சு டக்குன்னு என்ன பண்றாரு, ஓபிஎஸ் சார் வந்து மாண்பு பத்தியும் மரியாதையை பத்தி பேசுறாரா, ஜெயலலிதா அம்மையார் வந்து சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது எந்திரிச்சு 2 கையும் கட்டிக்கிட்டு தலை குனிஞ்சு இப்படியே நிப்பாருங்க ஓபிஎஸ் அவர்கள். இதுதான் அவருடைய மாண்பு மரியாதை. அப்போ வந்து இந்த மாதிரி நாங்க வந்து மரியாதை கொடுக்க மாட்டோம், எந்திரிச்சு நிக்கிறது எங்க வழக்கம் இல்லைன்னு நின்றுக்க வேண்டியதானே, அப்ப தெரிஞ்சிருக்கும் அப்படின்னாரு. உண்மையாவே சட்டமன்றத்துல எல்லாரும் பேசுற ஒரு விஷயம் வந்து ஒரு மாதிரி காமெடியாவும் ஜாலியாவும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே சிந்திக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு முதலமைச்சருக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கறதுன்றது இயல்பான விஷயம் தானே. ஏன்னா வந்து 108 தொகுதிகளில் மக்கள் அங்கீகரிச்சு இன்னைக்கு அவரை கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்றப்போ உங்களுக்கு ஏன் ஏத்துக்கிறதுக்கு அவ்வளவு கசக்குதுன்னு கேட்கிறேன். ரவினா, அப்புறம் நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர் பேசும்போது கரெக்டாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3:30 to 3:50 வரைக்கும் பேசியிருக்காரு. ஆமா, பேசும்போது குறுக்க இந்த கௌசிக் வந்தா போலன்ட்டு ஒருத்தர் ஏந்து ஒன்று பேசினார், நோட் பண்ணிக்கலாம். யார் அந்த குறுக்க அந்த கௌஷிக், அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா டக்குன்னு ஓபிஎஸ் சார் இருந்துச்சு என்ன பண்ணிட்டாரு, சார் நீங்கள் வந்து 3லேருந்து 3:52 வரைக்கும் பேசிடுறீங்க, இங்கே எல்லாருக்கும் சுகர் இருக்கு சார், எல்லாரும் மயங்கி விழுந்துக்கிட்டு இருக்காங்க சார், இவ்வளோ நேரம் பேச விட்டா எப்படி சார் அப்படின்னு. ஜெயலலிதா அம்மையார் பீரியட்லலாம் யாருமே, நான் சீரியஸாக கேள்விப்பட்டிருக்கேன் ராஜேஷ், ஜெயலலிதா அம்மையார் வந்தாலோ இல்லை வந்து நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்களாம், அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறதா இருக்கட்டும், பவ்யமா இருக்கிறதா இருக்கட்டும். நம்ம நீங்கள் நிறைய விஷுவல் பார்த்துருக்கீங்க, ரொம்ப ஃபேமஸ். இல்லை அது வந்து நான் தவறாக போர்ட்ரேட் பண்ண விரும்பலை, பட் வந்து நிறைய பேர் வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய வந்து காலில் வந்து மேபி அது அவங்களுடைய வயசுக்கான மரியாதையா இருக்கலாம், இல்லை இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவிக்கான மரியாதையா இருக்கட்டும், நிறைய பேர் காலில் விழுவாங்க. அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் பேசும்போது யாருமே பேச மாட்டாங்க ராஜேஷ், குறுக்க பேசவே மாட்டாங்க. அதுக்கான எப்படி சொல்றது, உண்மையாவே ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த விஷயத்துல இரும்பு பெண்மணி தான். ஏன்னா யாருனால எதிர்த்து பேசவே முடியாது. ஆனா இங்க வந்து ஓபிஎஸ் சார் வந்து எந்திரிச்சு நின்னுக்கிட்டு இப்பதான் வந்து ஓபிஎஸ் சாருக்கு பேசுறதுக்கான ஃப்ரீடம் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருக்கும் சுகர் இருக்கு சார், மயங்கி விழுந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த திமுகல சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்துரும் போல. ஏன்னா நீங்க லாஸ்ட் டைம் பாத்தீங்களா, ஒருத்தர் மயக்கம் வருதே படப்படன்னு வருதே அப்படின்னு சொன்னதை நீங்க பாத்தீங்களா? சிங்கப்பூர் போனாரு அவர். அதுக்கு மேல அல்டிமேட், அதாவது அவர் பேர்ல இங்க வந்து ஒரு 8 ஹாஸ்பிட்டலோ என்னமோ இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியல. ஏன்னா தலைவர் வந்து திமுகவுடைய திருவண்ணாமலை மாநாட்டுக்கே அது எப்படிங்க ஒரு கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மணல் திருடி இருக்காங்க ராஜேஷ். ஏவா வேலு அவர்கள் இதெல்லாம் வந்து ஏரியை விழுங்கிய ஏவா வேலு அப்படின்னு அறப்போர் இயக்கம் வந்து அவருக்கு வந்து ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான டைட்டிலே கொடுத்துருக்காங்க. இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இவ்வளோ ஊழலையும் பண்ணிட்டு ஒரு ரைடு வந்தோடனே இங்க இருக்கிற எந்த ஹாஸ்பிட்டலும் சரியில்லையா, சிங்கப்பூர்ல போய் தான் அட்மிட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் அட்மிட் ஆயிருக்காரு. ஸோ அந்த விதத்துல செந்தில் பாலாஜி அவர்களை பாராட்டலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இங்க இருக்க ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்லே தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஏன்னா அவங்க ஆட்சி நடக்கிறதுனால அங்க கொஞ்சம் சேஃபா அவருக்கான செக்யூர்லாம் நிறைய பயங்கரம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நடிப்பு அரக்கனுங்க நீங்க வேற. வாட்டமலான் சார்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காருல, அந்த மாதிரி இவர் திமுகவுக்கு நினைக்கிறேன். இப்படி உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சாருன்னு பாத்தீங்களா, பர்ஃபெக்ட். அவருக்கெல்லாம் அவார்டே கொடுக்கலாம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. உண்மையாவே நம்ம எங்க இருந்தோ எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படிதான், ஒருத்தர்ட்ட இருந்து ஒருத்தர்ட்ட தொத்து வியாதி மாதிரி இவங்கள்ட்ட இருந்து இதெல்லாம் பிரிக்கவே முடியாது. அவ்வளோ ஊழல், அவ்வளோ லஞ்சம், அவ்வளோ லாபணியங்கள், இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல, எங்களுக்கு மயக்கம் வருது, தலை சுத்துது. இன்னொருத்தர் அதான் நான் சொன்னலையே, அந்த ராதாகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன், அவர் கார்ல போட்டாரு ஒரு டிராமா எங்க அப்படின்னு ஒரு கேள்வி தாங்க கேட்க போனேன். கேள்வியெல்லாம் கேட்காத, எனக்கு மயக்கம் வருது, நான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு கை காலம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு வீரவசனம் பேசினார் தெரியுமா, குளத்தூர்ல மக்கள் எல்லாம் கேடுகட்ட மக்கள் அப்படின்னு. இல்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவது தெரிஞ்சதும் உடனே மயக்கம் வந்துச்சு. ஆமா, அதாவது இவங்களுக்கு எல்லாம் இன்ஸ்டன்டா வரும் ராஜேஷ், மயக்கம் வரும், பிபி வரும். இப்ப சட்டமன்றத்துல வந்து சுகர் வந்திருக்குது, நெஞ்சு வலி, எல்லாம் அதாவது இன்ஸ்டன்டா ராஜேஷ், எல்லாமே இன்ஸ்டன்டா வரும். வெளிநடப்பு, அதாவது உங்களால சமாளிக்க முடியல அப்படின்னா இருக்கிற ஒரே ஆயுதம் எடுடா கையில, எடுத்தான் பாரு ஓட்டம் அப்படின்ற மாதிரி வெளிநடப்பு. ஸோ இதுதான் அவங்களுக்கான கடைசி தீர்வு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்பவுமே சட்டமன்றம் கொள்கையா அரசியல் ரீதியா நீங்க என்ன விஷயத்த வச்சாலும் எனக்கு தெரிஞ்சு தாவேக அரசு ஹேண்டில் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சட்டமன்றத்தை கொண்டு போனாங்க அப்படின்னா அது மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். ஸோ தாவேக அரசை போர்ட்ரேட் பண்றதுல மட்டுமே இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆரோக்கியமான அரசியலா
தமிழக மக்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஒரு ப்ராப்பராக என்ன விஷயம் தமிழக மக்களுக்கு வேணும், அதை தாவேக அரசுக்கு கூட இருந்து திமுக அரசு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், அதிமுக அரசு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான அரசியல் எடுத்தாங்க அப்படின்னா மட்டும்தான் இது வந்து தமிழகத்தில் இன்னும் ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்குன்றது மட்டும்தான் என்னுடைய பார்வை ராஜேஷ். கண்டிப்பா ராஜேஷ். மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.